நியூஸ்7 தமிழ் மற்றும் பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் சேலம் நேரு கலையரங்கில் கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், இந்த கல்வி கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்க. வணக்கம். பிரம்மாண்டமாக கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியர் இருந்தால்வி, சேலம் மாநகராட்சி மைய அமைச்சர் கலந்து கொண்டு இந்த வழிகாட்டுதல் கண்காட்சியை மாணவர்கள் மாணவர்களுக்கும் பிறகு படிக்கலாம், எந்த மாதிரி துறைகளில் வேலை வாய்ப்பு கல்வியாளர்கள் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவது. அது மட்டுமில்லாமல் சேலம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் 50க்கும் மேற்பட்ட அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரைக்கும் இந்த மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இதை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியாளர்களும் மாணவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக எந்த வசதி கிடைக்கும், எந்த அளவிற்கு தங்களுடைய கனவுகள் நிறைவேற்ற முடியும், எந்த துறைக்கு தற்போது பல்வேறு தொழில் சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டு தற்போது மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை இங்கு வழங்கியிருக்காங்க. அரசு பள்ளி மட்டும் அல்லாமல் பல்வேறு தனியார் பள்ளி மாணவர்களும் இங்கு கலந்து கொண்டு இந்த ஆலோசனை இந்த கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளுடைய நேரடி ஸ்டால்களும் வைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி கலன்களும் வழங்குவதற்கு ஒரே இடத்தில் ஏற்பாடாக செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காலை 9 மணி முதல் மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது கூட்டமாக இங்கு வந்து இந்த கல்வி கண்காட்சியை பார்த்து பயின்று கொள்வதற்காக சேலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எந்த மாதிரியான இந்த படிப்புகள்ல வந்து எந்த மாதிரியான வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பது குறித்து அந்த கல்லூரி நிபுணர்கள் வந்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. தற்போது கல்லூரியுடைய பேராசிரியர் நம்முடைய இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டு எந்த வகையில் நடந்துட்டு இருக்குங்க? மாணவர்கள் எந்த மாதிரி படிப்புகள் ஆர்வம் அதிகமா இருக்கு? நிறைய இன்ஜினியரிங் நிறைய கம்யூனிகேஷன் நிறைய வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி தமிழோட பார்த்தீங்கன்னா நிறைய செயல் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நிறைய திட்டம் அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நேராக அதுதான் நார்மல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாணவர்கள் கண்டிப்பா இந்த கண்டிப்பா மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அதாவது பேராசிரியர் சீனிவாசன் கருத்துக்களை பார்த்திருக்கோம். இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு ஸ்டால்களிலுமே அவர்களுக்கு எந்த மாதிரியான படிப்புகள் இங்கு வந்து வழங்கப்படுகிறது, அவர்களுக்கு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வந்து இங்கு வழங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக பொறுத்தவரைக்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட
மாணவ மாணவிகள் இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் கண்காட்சி மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மாணவர்களுக்கு, அதாவது அனைத்து துறை சார்ந்த மாணவர்களுக்கும் என்ன மாதிரியான மேற்படிப்புகள் வந்து படிப்பது என்பது குறித்து வகையில் தற்போது விளக்கமானது வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.